முயற்சியாக நாங்கள் அந்த விடயத்தை மண்மீட்பு போராட்டம் அல்ல அந்த போராட்டம் இந்த போராட்டம் என்று தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகம் ஒன்றுமே இல்லாத ஒரு சமூகமாக பின்னோக்கி சென்று விடும். முஸ்லிம் சமூகம் அந்த பிரதேசத்திலே சென்று பாருங்கள். அவர்களுடைய முயற்சியையும் அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியும் உங்களுக்கு சவாலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை கண்டுவிட்டு நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. ஏனென்றால் அது நீங்கள் விட்ட பிழை, உங்கள் அரசியல் தலைவர்கள் விட்ட பிழை. அந்த பிரதேசத்திலே மாடிகள் கட்டப்படுகிறது, காப்பட் ரோடுகள் போடப்படுகிறது, 3 மாடியிலே பாடசாலை கட்டப்படுகிறது, 5 கோடி ரூபாய்க்கு மகநாட்டு மண்டபம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் தமிழ் வாக்காளர்கள் அல்லது யாரும் அதிலே மனம்பாட்டிகள் கவலை கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்களுடைய மனநிலை எங்களுக்கு இது வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் வாக்களித்தார்கள். ஆனால் உங்களுக்கு அவ்வாறான நிலவரம் கடந்த காலத்தில் ஏற்பட்டு போனதா? சிறிதான வெள்ளம் ஒன்று வரும் என்று சொன்னால் அங்கால இருக்கிறவர்கள் இங்கால் வர முடியாது, இங்கால் இருக்கிறவர்கள் அங்கால போக முடியாது. ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகிற விளையாட்டுகளை முஸ்லீம் பிரதேசங்களிலே எங்களால் செய்ய முடியாது. அவர்களை உசுப்பேத்தி அரசியல் எங்களால் செய்ய முடியாது. அவர்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய அரசியல் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. விடிய விடிய பேசுவார்கள், விடித்தும் பேசுவார்கள். அவர்களோடு தொடர்ந்து எங்களோடு பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இரவு நான் தூங்குகிற பொழுதும் 2:30 மணி, எழுப்புகிற பொழுது அதிகாலை எல்லோரும் வருவார்களுடைய பிரச்சனையை சொல்லுவார்கள். அவர்கள் தைரியமா இதுக்காக வேண்டித்தானே நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம், எங்களுடைய பாடசாலைக்காக, பள்ளிவாசலுக்காக, வீதிக்காக. நீங்கள் எல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் உங்களை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நீங்கள் வாழ்விலே முன்னேற வேண்டும். அந்த வருமானத்தின் மூலம் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல கல்வியாளர்களாக இருக்க வேண்டும். போதையற்ற சமூகத்தை இந்த மாவட்டத்திலே உருவாக்க வேண்டும். முஸ்லிம் பிரதேசம் முன்னேறுவதற்கு முக்கியமான காரணம் அந்த பிரதேசத்திலே போதைக்கு அடிமைப்படாதவர்கள் 98% இருப்பார்கள். 2% தான் போதைக்கு அடிமைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கு தமிழ் பிரதேசங்களிலே 1000 ரூபாயை உழைத்துக் கொண்டால் அவர்கள் 600 ரூபாய் 700 ரூபாயை வருகிற பொழுது பார்லே கட்டிவிட்டு 2 காலிலே வந்தவர் வீட்டுக்கு வருகிற பொழுது 4 காலிலே வருகிறார். உங்களுடைய பிள்ளை ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி படிக்க வேண்டும் என்றால் உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியாது. உங்களுடைய பிள்ளை ஒரு ஆங்கில டியூஷன் போக வேண்டும் என்று சொன்னால் உங்களால் செய்விக்க முடியாது. உங்களுடைய பிள்ளை பல்கலைக்கழகத்திற்கு வேறு ஒரு வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் அனுப்பி வைக்க முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால் வறுமை உலகத்திலே அதிகம் கூடியிருக்கிறது. முஸ்லிம் பிரதேசங்களிலே பெட்ரோல் கிணறுகள் கிடையாது. முஸ்லிம் பிரதேசங்களிலே தங்க வயல் கிடையாது. முஸ்லிம் பிரதேசத்திலும் கடல் வளமும் வயல் வளமும் கூலி தொழிலும் தான் செய்கிறார்கள். கணிசமானவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். இதே தொழிலை இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்திலே செய்கிற மக்கள் எதை செய்கிறார்களோ அது போன்றுதான் அங்கும் செய்கிறார்கள். மீன் பிடிக்கிறார்கள், கூலி தொழிலாக செய்கிறார்கள், மேசன் வேலைக்கு போகிறார்கள், வயலுக்கு வேலைக்கு போகிறார்கள். இப்படி செய்கிறவர்களுக்கு அப்படி செய்ய முடியும் என்று சொன்னால் ஏன் கழுதாவளையிலே இருக்கிற மக்களுக்கு செய்ய முடியாது என்று நான் கேட்கிறேன். இதற்கு அடிப்படை காரணம் போதையிலே அதிகமான பணத்தை செலவு செய்கிற காரணத்தினால் எதனையும் செய்ய முடியாது. முஸ்லிம் பிரதேசத்திலே ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொன்னால் அதுவும் பொம்பளை பிள்ளையாக இருக்கும் என்று சொன்னால் உடனே சொல்லுவார்கள், முதலண்டே சொல்லுவார்கள், என்னுடைய மகள் குமர்காரி ஆப்பைத்து விட்டாள் என்று சொல்லுவார்கள். அந்த தாய்க்கு அந்த அச்சத்தை ஏற்படுத்துவார்கள். அன்றிலிருந்து அந்த தாயும் மிச்சப்படுகிற பணத்தை சின்ன மோதிரமாக, சின்ன மின்னியாக, சின்னிய காப்பாக அப்படி சேர்த்தெடுத்து வருகிற பொழுது சொல்லுவார்கள், நான் அவளுக்கு எதிர்காலத்திலே நல்ல வீடை கட்டி கொடுக்க வேண்டும். அநியாயமாக செலவு செய்து நோயாளர்களாகி நாங்கள் அநியாயமாகிறோம். இதிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக போகிற எல்லா கூட்டங்களிலும் நான் தைரியமாக பேசி வருகிறேன். போதை ஒழிப்பு இந்த மாவட்டத்திலே கணிசமான அளவுக்கு செய்யப்பட வேண்டும் என்று. எனவே எதிர்வருகிற 21ஆம் தேதி இந்த மாவட்டத்திலே தமிழர் பேரவை என்கிற ஒரு அமைப்பு இந்த பிரதேசத்திலே வந்து கூட்டம் நடத்த இருக்கிறதாக நான் அறிய முடிகிறது. எனவே இது எதற்காக வருகிறார்கள், என்ன செய்ய வருகிறார்கள் என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது. அதிலே பலமாக முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக அவர்கள் கூட்டத்திலே கூடிவிட்டு சென்றதாக எங்களுக்கு அறிய முடிந்தது. நான் இதுவரையும் இந்த மாவட்டத்திலே தான் கிட்டத்தட்ட 15 நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை எந்த விதமான விடயமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால்
இந்த தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறவர்கள் அல்லது தமிழ் உறவுகளை பற்றி ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்று உண்மையாக நினைப்பார்கள் என்றால் அது டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது பேரவை உறுப்பினர்களாக யாராக இருக்கட்டும், உண்மையான தீர்வொன்று வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் அரசியல் தலைவர்களோடு பேசாமல் எடுக்க முடியாது என்பதை அவர்கள் இன்னும் ஏன் வெளியிலே சொல்லாமல் இருக்கிறார்கள் என்ற அந்த கேள்வியை நான் இடத்திலே கேட்க விரும்புகிறேன். இந்த மாவட்டத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்று இணையாமல் ஒரு தீர்வையும் எந்த காலகட்டத்திலும் எடுக்க முடியாது. வடக்கு கிழக்கு இணைப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லது வடக்கு கிழக்கு பிணைப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லது சுயநிர்ணயம் எடுப்பதாக இருந்தாலும் சரிதான், ஒரு தகுதியினால் மாத்திரம் இருந்து அது வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். 15 வருடங்கள் நான் பேசி வருகிறேன். நான் சொல்லி வருகிற விடயம் தமிழ் மக்களும் முஸ்லிம் தலைவர்களும் ஒன்று சேர வேண்டும். இந்த விடயத்திலே எதிர்காலத்திலே வர இருக்கிற தீர்விலே தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் பேச வேண்டும். உங்களிடத்திலே இருக்கிற சங்கடங்களையும் சங்கோஜங்களையும் களைய வேண்டும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் முஸ்லிம்களுக்கு என்று சொல்ல வேண்டும். முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் மக்களுடைய வேண்டுதலிலே என்ன பங்களிப்பு செய்ய போகிறார்கள் என்று தெளிவாக பேச வேண்டும். அப்படி பேசாமல் பேரவை கூட்டம் நடத்துவதனால் அல்லது வேறு மற்றவர்கள் அப்படி செய்வதனால் இந்த விடயத்தை சாதித்து விட முடியாது என்பது தமிழ் சமூகத்திற்கு நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் என்றால் அவர்களாலும் தனித்து ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ் தலைவர்களுடைய தமிழ் மக்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களுடைய அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் அவர்களுடைய பச்சை கொடி காட்டாமல் முஸ்லிம் தலைவர்களுக்கும் எதையும் செய்துவிட முடியாது என்பதை மிகவும் ஆணித்தரமாக இவ்விடத்திலே நான் கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். உண்மையிலே தீர்வு வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலே எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவசரமாக அதிரடியாக முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை செய்து நாங்கள் எதனை இந்த அரசாங்கத்திடத்திலே எதிர்பார்க்கிறோம், எதனை இந்த அரசாங்கத்திடத்திலே இருந்து நாங்கள் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்குள்ளே உறவு இல்லை என்று சொன்னால் தேசியத்திலே இருக்கிற பெரும்பான்மை அரசு தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் விரோதியாக காட்டி இவர்கள் கேட்பதற்கு நீங்கள் உடன்படாதீர்கள், முஸ்லிம்கள் கேட்பதற்கு தமிழர்கள் உடன்படாதீர்கள் என்று அவர்கள் உள்ளால் காய் நகர்த்தல் செய்து அந்த சதிவலைக்குள் காலங்காலமாக சிக்கி தடுமாறுவது போன்று இன்னும் தடுமாற வைக்கிற அந்த தந்திரத்துக்குள் பலியாவதை அரசியல் தலைவர்கள் விசேடமாக தமிழ் அரசியல் தலைவர்கள் இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று நான் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறேன். எனவே அந்த வகையிலே கடந்த முறை நான் இந்த பிரதேசத்துக்கு வந்த பொழுது வெற்றிலை செய்கிற